என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு ஒரு அவசர செய்தியோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை, வணங்கக்கூடாத ஒரு தெய்வத்தை நீ வணங்கி கொண்டிருக்கின்றாய். நீ செய்கின்ற இந்த தவறினால் உனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்ன தெய்வத்தை வணங்கினாய்? உனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிட உன் அப்பன் கருப்பன் நான் இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் எதை பற்றியுமே யோசிப்பது கிடையாது. அங்கு சென்று தீர்த்து விடலாமா, இங்கு சென்று தீர்த்து விடலாமா என்று ஓடுகின்றோமே தவிர நாம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சரியான பாதையில் தான் பயணித்து கொண்டிருக்கிறோமா என்று ஒரு நாளும் யோசிப்பதில்லை. நம்மை சுற்றி வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் நாம் எப்பொழுதுமே பெரிதாக கண்டு கொள்வதில்லை. யார் நமக்கு என்ன பிரச்சனைகளை கொடுத்தார்கள் என்று என் குழந்தை யோசித்து யோசித்து அதிலிருந்து வெளிவர முயற்சிகளை செய்வது மட்டுமல்லாமல் நாம் மற்றவர்களின் பேச்சையும் கேட்க தொடங்கி விடுகின்றோம். என் குழந்தையே, இந்த கருப்பன் இன்று இத்தனை அவசரமாக இந்த செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் நீ வணங்காத தெய்வம் இல்லை, போகாத இடம் இல்லை. ஆனால் உனக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத பல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று நீ புலம்பி தவிக்கின்றாயே தவிர இதிலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறோம் என்கின்ற பாதை மட்டும் உனக்கு இது நாள் வரையிலும் கிடைக்கவில்லை. என்ன நடந்தாலும் அதிலிருந்து எப்படியாவது நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த கஷ்டங்களை அதிகமாக நீ அனுபவிக்க தொடங்கி விட்டாய் என்பதுதான் உண்மை. பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்று வாழ்க்கைக்குள் பிரச்சனைகள் அதிகமானதனால் நீயும் அதனோடு சேர்ந்து பயணிக்க தொடங்கிவிட்டாய். கஷ்டங்கள் வருகிறது, சமாளிப்போம் என்று நினைப்பதை விட நாமும் சேர்ந்து இந்த கஷ்டத்தோடு இருப்போம் என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். இந்த அளவிற்கு உனக்குள் எண்ணங்கள் வந்ததற்கு காரணம் நீ வேறு ஒரு தெய்வத்தை வணங்கியது. நீ வணங்கிய இந்த தெய்வத்தை நீ வணங்கி இருக்க வேண்டிய அவசியமே உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. எதனால் கருப்பன் இப்படி சொல்கின்றார்? தெய்வம் எல்லாம் ஒன்றுதானே, எல்லா தெய்வங்களும் நல்லதுதானே செய்யும் என்று நீ யோசிக்கலாம். ஆனால் அது உண்மை அல்ல. என் குழந்தையே, உண்மையாகவே உன் மீது அக்கறை கொண்டு நீ கேட்கின்ற விஷயங்களை செவி கொடுத்து கேட்டு அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்கள் உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் தான். அது மட்டுமல்ல என் குழந்தையை, உன்னிடத்தில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னிடத்தில் எதையும் அவர்கள் கேட்பது கிடையாது. இதை செய்தால்தான் நான் உனக்கு அதை கொடுப்பேன், நீ இதை தந்தால்தான் நான் உனக்கு அதை தருவேன் என்று ஒரு பொழுதும் இவர்கள் உன்னிடத்தில் எதையும் வேண்டி விரும்பி நின்றது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது சரி எது தவறு என்று தெரிந்து, உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று புரிந்து அதை உனக்கு சரியாக கொடுத்து கொண்டிருப்பவர்கள் அல்லவா உன்னுடைய குலதெய்வம். இவர்களை தாண்டியா நீ ஒரு தெய்வத்தை வணங்கினாய் என்று சற்று சிந்தித்துப்பார். என் குழந்தையே, ஒரு கஷ்டம் வந்தவுடன் நீ கண்ணீர் விட்டதை பார்த்தவுடன் ஒவ்வொருவரும் உனக்கு ஒவ்வொரு ஆலோசனைகளை சொல்வார்கள். நீ இங்கு சென்று பார், இந்த இடத்திற்கு சென்று பார், இந்த கோவிலுக்கு செல், இங்கே ஒருவர் இருக்கிறார், அவர் உனக்கு ஆசிகளை கொடுப்பார் என்று. நீயும் செல்வாய். ஆனால் அங்கு சென்ற பிறகு அந்த பரிகாரத்தை செய்யுங்கள், இந்த பரிகாரத்தை செய்யுங்கள், இத்தனை ஆயிரத்தை கொடுங்கள், இத்தனை லட்சத்தை கொடுங்கள் என்று உன்னை நடுத்தெருவில் இழுத்து விடுவார்கள். என் குழந்தையே, 1000 ரூபாயாக இருந்தாலுமே நீ ஓரிடத்திற்கு சென்று தெய்வத்தை வணங்கும் பொழுது அங்கு உன்னை இந்த ரூபாயை வைத்துத்தான் இதை செய்ய முடியும் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அது தவறான இடத்தை நோக்கி நீ சென்றிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா?
அங்கே வயிற்று பிளப்பிற்காக அவர்கள் செய்கின்ற ஒரு விஷயம். அதை தவறு என்று உன் கருப்பன் சொல்லவில்லை. அது அவர்களினுடைய திறமை. ஆனால் அதுதான் தெய்வம் நமக்கு தரக்கூடிய விஷயம் என்று நீ நினைப்பதும் அதன் பின்னாலேயே சென்று அத்தனையும் இழப்பதும் உன்னுடைய தவறு. உன் குலதெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் இருக்கின்றது. உன் குலதெய்வம் உனக்கு மிகவும் அருகாமையில் இருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றது. அவர்களை விடுத்து நீ இன்னோரிடத்திற்கு சென்று பரிகாரங்களை செய்கிறாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே, அதற்கு பின்னால் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? கருப்பன் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். இப்பொழுது உன்னிடம் ஒருவர் உனக்கு கஷ்டம் வருகிறது, பண கஷ்டம் அதிகமாக இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு வேதனை அதிகமாக இருக்கிறது, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்கிறாய் என்றால் அதற்கு என்ன சொல்வார்கள்? முருகனை தரிசனம் செய், திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வா, பழனி முருகனை சென்று வா என்று சொல்வார்கள். அவருக்கு ஒரு வெற்றிலை தீபத்தை ஏற்று என்று சொல்வார்கள். இதுவெல்லாம் தவறு கிடையாது. இதுவெல்லாம் நீ சாதாரணமாக தெய்வத்தை வணங்கி நீயாகவே செய்யக்கூடிய விஷயங்கள். உனக்கு மனதிருந்தால் நீ செய்தால் போதும். முருகன் உன்னை எங்கிருந்தாலும் ஆசீர்வதிப்பார் என்பது உனக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னவுடன் நீ அங்கிருக்கின்ற ஒரு கோவிலுக்கு செல், அங்கே இதுவெல்லாம் செய்வார்கள், பரிகாரம் செய்வார்கள் என்றெல்லாம் சொல்லி உன்னை அனுப்புகிறார்கள். உன்னுடைய துணை உன் வசம் வர வேண்டும் என்று உன்னை யாரேனும் எங்கேனும் அழைத்துச் செல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். என் குழந்தையை, அவர்கள் எதையாவது ஒரு தெய்வத்தை வைத்து வணங்கி கொண்டிருப்பார்கள். அங்கு சென்று நீ கையெடுத்து வணங்கிவிட்டாயானால் அது உனக்கும் சேர்த்தல்லவா அந்த பாவம் வந்து சேரும். என் பிள்ளையை, அதனால்தான் உன் அப்பன் எப்பொழுதும் சொல்கின்றேன், அதை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள். உன்னுடைய தெய்வமன்றி மற்ற தெய்வங்கள் யாராக இருந்தாலும் நீ மனதார அவர்களிடத்தில் நினைத்து கொள்ளலாம். அதுவும் தெரியாத ஓரிடத்தில் புதிதாக சென்று எந்த தெய்வத்தையும் வணங்காதே. உன் குல தெய்வத்தின் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நேரத்திற்கு தகுந்தாற் போல, இடத்திற்கு தகுந்தாற் போல வேண்டுதலை மாற்றுவதோ அல்லது தெய்வத்தை மாற்றுவதோ ஒருபோதும் நல்லதற்கல்ல என்பதனை என் குழந்தை புரிந்து கொள். இதுபோன்ற தவறான செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை ஒருபொழுதும் தேடிச் செல்லாதே. எல்லாவற்றையும் இழந்துவிட்ட பிறகு நீ நன்றாக இருந்த வாழ்க்கையை கூட தொலைத்துவிட்டு நடுத்தெருவிற்கு வந்து விடுவாய் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். தெய்வம் தெய்வமாகத்தான் உன்னை தேடி வரும், இந்த மனிதனாக அல்ல. அப்படியே தெய்வம் இந்த மனித ரூபத்தில் உன்னை தேடி வந்தாலும் உன்னால் அவர்களிடத்தில் இருந்து நல்லதை மட்டும்தான் பெற முடியுமே தவிர ஒருபோதும் இது போன்ற தீய விஷயங்களை எல்லாம் நீ பெற முடியாது. நீயே நினைத்தாலும் அது உன்னை வந்து சேராது. நீயே இப்பொழுது இத்தனை ரூபாய் செலவு செய்து ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணினால் கூட அதை உன்னால் செய்ய முடியாதபடிக்கு தெய்வம் நின்று உன்னை காப்பாற்றும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, சில பரிகாரங்களை நீ செய்யலாம். அதுவெல்லாம் உன் இல்லத்திலோ உன்னுடைய குலதெய்வத்தின் கோயிலிலோ நீ நல்லபடியாக உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நீ செய்ய வேண்டுமே தவிர எங்கும் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு தேவையில்லாமல் பணத்தை இழந்து கொண்டிருக்காதே. கஷ்டங்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் இவர்களின் வார்த்தைகளினால் மேலும் மேலும் பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவித்து விடாதே. என் குழந்தையே, நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். ஆனால் அதை நீயாகவே சென்று சிக்கிக்கொள்வது உனக்கு தீமைதான் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் உன் மனதில் இருக்கின்ற தெய்வங்கள் உனக்கு வழித்துணையாக நிற்பார்கள் என்பதனை புரிந்து கொண்டு தேவையில்லாமல் என் பிள்ளை இனியாவது இது போன்ற எந்த ஒரு செயலையும் செய்யாமல் நம்பிக்கையோடு உன் தெய்வத்தின் மீது உன் பாரத்தை போட்டுவிட்டு மன நிம்மதியாக இரு. உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை நிச்சயமாக தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் உணர்ந்து இனி என் பிள்ளை நல்லபடியாக நீ வாழ வேண்டும் என்று உன் அப்பன் நான் ஆசைப்படுகின்றேன். இந்த கருப்பன் சொன்னதில் தவறு இருந்தால் நிச்சயமாக அதை பற்றி ஒன்றும் இல்லை. நீ இது போன்று செய்யாத பிள்ளையாக இருந்தால் எப்பொழுதுமே நல்ல பிள்ளையாக இப்படியே உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் உன்னுடைய முன்னோர்களையும் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வங்களையும் மட்டுமே வணங்கி கொண்டிரு. எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். ஒருவேளை
வெளியில் சென்று இது போன்ற செய்கின்ற பிள்ளையாக இருந்தால் இனிமேல் அதை நிறுத்திக்கொள். நிச்சயமாக இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் தான் அதிகமாகும் என்பதனை புரிந்து கொள். என் அன்பு தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.